அவர் தொழிலவர்களை சற்று நீண்ட நேரமாக எங்களை வாழ்த்து வந்தால் எங்களை பணி செய்வதற்கு ரொம்ப ஆக்கபோக்கமாக இருக்கிற வேண்டி அன்போடு அழைக்கிற வாழ்க்கையை தந்த மாதிரி சிறப்பு பெற்ற தங்க மாரியம்மன் அவர்களுக்கு ஆய்வு மக்கள் நம்முடைய தலைவர் கே. செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். கல்வியை போல் சிறந்த செல்வம் மக்களுக்கு ஏறுகிறது. கல்விய கடமைக்காரிகளின் உடனும் விழாவினை பங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவும் மகிழ்ச்சியாக கோவில்பட்டியிலிருந்து வரும்பொழுது ஆடி மக்கள் நல மையம் இங்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மக்களுடைய நிர்வாக தன்மையும் எழுச்சியும் இவர்கள் நடத்தி வருகின்ற மகத்துவ பாங்கும் என்னுடைய மனதில் ரொம்ப மிகவும் பிடிக்கப்பட்டது. கல்வியை பற்றி சொல்வதானால் அன்ன சத்திரம் 1000 அமைத்தலும் ஆலயம் 10,000 நாட்டலும் விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தது மிகுந்த பலனை தரும். இப்போ ஒரு ஏழைக்கே இவ்வளவு பலன் என்றால் இவ்வளவு ஏழைகளுக்கு நீங்கள் தருவது உங்களுக்கு அளப்பரிய பலனை தரும். மன்னனும் வாசர கட்டோனும் சீர்தூக்கி மன்னனை விட வாசர கட்டோனே சிறந்தவனான். மன்னருக்கு தந்தையே மன்னால் சிறப்பில்லை, ஆனால் கட்டோருக்கு சிறந்தவனமெல்லாம் சிறப்பில்லை. அத்தகைய கல்வியை இந்த ஆதி நலமான மக்கள் அழகாக பயின்று ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் 25வது ஆண்டு விழா கொண்டாடும் இதே ஆதி மக்கள் நல மையம் 100 ஆண்டு விழா வரைக்கும் கொண்டாடி அதையும் தாண்டி சீரும் சிறப்புமாக தமிழகத்திலேயே ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் அரசியல் மற்றபடி மேடை பேச்சாளர்கள் வந்து பிறர் பேசுவதை ஊக்குவிப்பதை நான் பார்த்ததில்லை. ஆனால் மதிப்புக்குரிய மனித தேவையவர்கள் தான் பேசுவது போதாது என்று அனைவரையும் பேச வைத்து மகிழ்கிறார். ஒவ்வொரு மாதமும் மகிழ்வோர் மன்றத்தில் குழந்தைகள் முதற்கொண்டு பேச வைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறார். அவர்களுடைய சேவை நல்லபடியாக தொடர வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். மேலும் நல்ல நண்பர்கள் கிடைப்பது மிகவும் கடினம். மனித தேனி அவர்களுக்கு மலரகம் சந்திரன் தியாகியும் பாதி போன்ற நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இவருக்கு அதிகமான நண்பர்கள் உண்டு. எனக்கு ஒரு 20 மட்டும்தான் தெரியும். ஈவேரா பெரியார், திருவி கல்யாண சுந்தரம், அப்புறம் ராஜாஜி, இந்த மூவரும் சிறந்த நண்பர்கள். ஈவேரா பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கிறார். கல்யாண சுந்தரம் அவர்கள் மிகுந்த சிவ வழிபாடு நெற்றி நிறைய திருநீர் பூசும் பழக்கம் கொண்டார். ஒரு முறை பவானி ஆட்சி கல்யாண சுந்தரம் வீட்டை சென்று பெரியார் அவருடைய திருநீர் கோயில் மறந்து வைத்துவிட்டதை கண்டு ஓடோடி கொண்டு கொடுக்க சென்றார். அந்த நேரம் திருநீர் அவர்கள் நீங்களே வர வேண்டுமா, ஒரு வேலையாளிடம் கொடுத்தால் எதுவுமே கேட்கிறார். இல்லை, நீங்கள் இது எவ்வளவு பக்தியோடு போட்டுகிறீர்கள், அதுக்கு எவ்வளவு மரியாதை தருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆகவேதான் நானே நேரில் வந்தேன் என்று அவருடைய நட்பை மதித்தும் அவருடைய இந்து மத சின்னங்களை மதித்தும் அவர் செயல்பட்டார். இப்படிப்பட்ட நட்பு நம்முடைய மனித தேனி அவர்களுக்கு நிறைய கிடைத்திருக்கிறார்கள். மேலும் எனக்கு பேச வாய்ப்பளித்த மக்களையும் இந்த ஆடி மக்கள் நலமையும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நன்றி செய்கிறேன். நன்றி.